சிவாங்கி கூப்பிடுங்கயா. யாரு இல்லையே மைக்கு பிரச்சனை இல்லக்கா. ஹலோ, என்ன சத்தம் வரல? செக் மைக் டெஸ்டிங். கேக்குதா? கேக்குதா? மைக் கேக்குதா? மைக் கேக்குதா? வாய்ஸ் கேட்டா போதும். ஹலோ ஹலோ. சிவாங்கி சரி, ஓகே. நான் வந்து எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, ஆனாலும் வந்து சும்மா ஏதாவது வந்து பேசுறேன். அதுக்கப்புறம் நம்ம இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ இன்வைட் பண்ணதுக்கு. மேம் வந்து சொன்ன மாதிரி நானுமே இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ யாராவது என்னது தேர்ட் இயர் அது வந்து என்ன சொல்றது, இதே மாதிரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இதே மாதிரி ஒரு ஹால் தான் இருக்கும். நிறைய பேர்லாம் வருவாங்க, எனக்கும் எக்ஸைட்டடா இருக்கும். இப்போ என்ன பார்த்து நீங்களாம் ஒரு ஒளிவட்டமான மூஞ்சில பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அப்புறம் வந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்டீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எங்ககிட்ட மியூசிக் கிளப் மட்டும் இல்ல, ஃபுட் கிளப்பும் இருக்கு. ஃபுட் கிளப், ஓ மை காட், வேற லெவல். நீங்கலாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஹலோ. சரி, பாட்டு பாடணும்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? கண்ணவீசி. அதேதான். இல்லை, நீங்க சொல்லாமலே அதான். ஓகே ஓகே. யாராவது இன்ஸ்டால போறீங்களா? இல்ல இல்ல போயிட்டு இருக்கா? பரவாயில்ல, போங்க போங்க. ஓகே, போலாமா? போலாம் போலாம். முழுசா உனக்கென நான் வாழறேன், புதுசா தினம் தினம் என பார்க்கிறேன், அழகா தோழல நான் சாஞ்சிப்பேன், கண்ணு ரெண்டும் முத்தம் கேட்குதே. தேங்க்யூ. உங்களுக்கு நிறைய கேள்வியெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன கேள்வி? யாரு கேட்டாங்க? குழந்தைல இருந்து இதே வயசா? குழந்தை இன்னும் கொஞ்சம் குழந்தையா இருக்கும். இப்போ கொஞ்சம் என்ன சொல்றது, வாழ்க்கை இதே மாதிரி. சூப்பர் சிங்கர் வந்து என்னோட முதல் ஸ்டேஜ். ஸோ அது ஸ்பெஷலா இருக்கும். ஆனா என்ன வெள்ள காட்டினது வந்து குக் வித் கோமாளி. ஸோ ரெண்டு கண்ணு மாதிரி. புகழண்ணா பத்தி சொல்லுங்க. புகழண்ணா பத்தி சொல்லுங்க. புகழண்ணா வந்து என்ன சொல்றது, அவர் இப்போ நீங்க பாக்குற புகழண்ணாக்கு முன்னாடியே நான் வந்து அவரை பார்த்திருக்கேன். ரொம்ப பேஷனான ஆளு. அவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வர மாட்டாரு. இப்ப எப்படி அன்பிளான்டா வந்து பேசுறாங்க, அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஸ்கிட் ஏதாவது பண்ணாரோ இதா இருக்கும். ஸோ அந்த ஸ்பான்டேனிட்டி அதுதான். ஸோ எல்லா வாழ்க்கையில எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் வரணும்லாம் இல்லை, அப்படியே ஃப்ளோல கோ வித் த ஃப்ளோ. அதுதான் வந்து என்னோட இது. ஸோ அதே தான் புகழனாவும். ஸோ அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், டெடிகேட்டடான ஆளு. எப்படி நீங்க டிவியில பாக்குறீங்களோ அதே மாதிரி தான். இப்ப இங்க இருந்தாருன்னா உங்களை வச்சு ஃபன் பண்ணிருப்பாரு, இங்க வந்து யாராவது பார்த்து மின்னலோட கோடி பாடிருப்பாரு. அந்த மாதிரிதான் புகழனாவும். ஸோ நீங்க எப்படி டிவியில பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் வந்து புகழனா. ஸோ அவரு இந்த லெவலுக்கு ரீச் ஆனது வந்து எனக்கு வந்து மனசார ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்களும் ஹாப்பியா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அஸ்வினா? அஸ்வினும் பவித்ராக்கா அதான் குக் வித் கோமாளின்னு ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ அதுல யாரு வந்து
ஹைட்ல வந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஜெனுவனா ஹாப்பியா தான் இருப்போம். சாம் அண்ணா சாமெல்லாம் என் கூடயே வந்தவன். அவன் லிட்டரலி வரதுக்காக நாங்க டெய்லி ப்ரே பண்றோம். அவன் என்னோட லிட்டரல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டைப்ஸ் மாதிரி. ஸோ அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் எதாவது பண்ணுவேன், எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவன். ஸோ அந்த மாதிரி சாம் வந்து ரொம்ப டேலண்டட், நல்ல ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு நல்ல ஒரு டேலண்டான ஆளு. ஸோ அவனுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பிரேக் வரும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். எஸ்கே அண்ணா பத்தி என்ன சொல்றது, எஸ்கே அண்ணா வந்து நான் நினைச்சேன் அவர் கொஞ்சம் என்ன சொல்ற நம்மகிட்ட எல்லாம் பேச மாட்டாரு அப்படின்னு. ஆனா அவர் வந்து ரொம்ப ஹம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனு. நம்ம ஹைட்ல வளர வளர எப்படி நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா அது வந்து எஸ்கே அண்ணாவை பார்த்து தான் கத்துக்கணும். கரெக்ட் தானே? அதுதான் எஸ்கே அண்ணா. தேங்க்யூங்க, தேங்க்யூ. நான் வந்து என்னது எனக்கே தெரியாதுங்க. வலிமை அப்டேட் கிடைச்சதுன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன். இது நான் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணாமே நீங்க வந்து இவ்வளவு வெல்கமிங்கா எனக்கு இருந்தீங்கல்ல, நான் கொஞ்சம் பயந்து வந்தேன் என்ன பேசுறது அப்படின்னு. ஏன்னா இங்க வரும்போது என்னோட காலேஜ் ஹாலுக்குள்ள என்ட்ரு ஆன மாதிரி எனக்கு தெரியாது. ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் என்ன வந்து வெல்கம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிளஸ் இந்த மாதிரி ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி பேசுறது வந்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். போகல, பாட்டு பாடுவேன், வருவேன், லைட்டா பேசுவேன். ஆனா இந்த மாதிரி ஒரு இதா கூட்டு வந்து உங்க முன்னாடி எல்லாம் பேச வச்சது எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. சார் அதுக்கப்புறம் 200 பேர் இருக்காங்க அப்படின்னாங்க. உள்ள வந்து பார்த்தா நானு என் அன்பு தங்கச்சி ஒரு 10 பேர் இருந்தோம். இதான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து உட்கார்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாக்குறாங்க, யாரும் எனக்கு 2 பேர் நம்ம கூட உட்காந்துருக்கா. இது விஜய் டிவிடா, சிவாங்கிடா, இவன்டா அந்த விஜய் டிவிடா. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட் லைஃப்ல இதுக்கு முன்னாடி போனதுல இதுக்கு அப்புறமா போகலான்னு தெரியல. பட் வெரி வெரி ஹாப்பி மேம். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல மேடம். இதுதானா? ஓகே. ஸோ வெரி வெரி ஹாப்பி. பட் எனிவே உங்க எல்லாரும் மீட் பண்றது 20 கிளப்ல இருந்து ஒவ்வொரு கிளப்லயும் 2 பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அத்தனை கிளப் மெம்பர்ஸ்க்கும் பெரிய பெரிய பாராட்டுக்கள். நான் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி கிளப்ல இருந்து அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. இன்சோமியா, கான்சோமியா, ஜோன்சாலர், இது மாதிரி விதமா இருக்கும் பேரு. சரி எதுவுமே நமக்கு பேரே புரியலையே, போய் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு கேன்டீன் கிரவுண்ட்ல சும்மா கீழே உட்காந்துருக்குறது, இல்லை காலேஜ் விட்டு வெளியே போய் படம் பாக்குறது அப்படி போயிடுச்சு. ஸோ காலேஜ் பத்தி நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டே இப்போ ஸோ பிகாம் அந்த மாதிரி படிச்சிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு நினைச்சேன் ஸ்டார்டிங்ல, இன்ஜினியரிங் போயிட்டோமே அப்படின்னு. இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் எதுக்கு போனோம், பெரியம்மா பையன், சித்தி பையன், சித்தாவ பையன் எல்லாரும் இன்ஜினியர், அதனால போனோம். செகண்ட் இயர் இன்ஜினியரிங் நம்ம வந்தது சரியா தப்பா அப்படின்னு யோசிச்சு செகண்ட் இயர் போயிடுச்சு. தேர்ட் இயர் நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாமா இல்ல இதே கண்டினியூ பண்ணலாமான்னு யோசிச்சோம். ஃபோர்த் இயர் எப்படி அரியர் கிளியர் பண்ண போறோம்னு யோசிச்சோம். அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. சாரி சார் இவர் கம்ப்ளீட் இருந்தாங்க. நல்ல வேலை ஒரு 10 அரியர் வச்சிருந்தேன். பட் நானே வந்து என்ன பண்ணேன், அரியர் தப்பு இல்லையே, ஒரு பாடத்தை 2-3 தடவை படிக்கணும்னு ஆசைப்படுறோம், அரியர் வைக்கிறாங்க. ஏன்டா அரியர் வச்சிருக்க கேட்டா, அரியர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் கெரியர் அப்படின்றத மட்டும் சைக்கிள் ஓட்டினா எப்படி கீழே விடுறோமோ, வண்டி ஓட்டினா எப்படி பெட்ரோல் போடுறோமோ, கல்யாணம் ஆனா எப்படி சண்டை வருமோ, காலேஜ் வந்துச்சுன்னா அரியன்றது வரும். ஸோ தப்பு கிடையாது. வந்துச்சுன்னா அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வரவே இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஜாலியா இருக்கலாம். பட் நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, 4 இயர்ஸ் படிக்கிறப்போ இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம என்ன ஃபீல் பண்ணிப்போம் அப்படின்னா, தப்பு பண்ணிட்டோம், போய்க்கிறோம் பொண்ணாக்கிக்கிறோம், இன்ஜினியர்ன்றான், நம்மளும் இன்ஜினியர் அப்படின்னு நினைப்போம். ஆனா 4 வருஷம் நமக்கு தெரியாத புரியாத நமக்கு வராததையே இந்த காலேஜ் சொல்லி கொடுக்குதுன்ற நினைப்பிலே இருப்போம். ஆனா 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம யாருன்னே நமக்கு சொல்லி கொடுத்தது நம்ம காலேஜா மட்டும்தான் இருக்கும். நான் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் ஏறினது கிடையாது, கிரௌட பார்த்து பேசினது கிடையாது. ஏதாவது கவுண்டர் மட்டும் பின்னாடி உட்காந்து சொல்லுவேன், எல்லாரும் சிரிப்பானுங்க. ஒரு 10 பேர் நம்ம கூட இருக்கவங்க, கம்மியா சொல்லிட்டேன், அப்பதான் அடுத்த கவுண்டர் சொல்ல முடியும். இப்படியே ஓட்டுறது. இங்க வந்து நிறைய பேர் இன்ட்ரோ கொடுத்தாங்க அழகா. அரவிந்த் சாமி மாதிரி ஒருத்தர், காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி ஒருத்தர். அவங்க அவ்வளவு அழகா பேசுறது பார்க்க வச்சா நம்ம இந்த மாதிரி காலேஜ்ல ஒண்ணுமே பண்ணல அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகும். ஒரு தடவையும் ரேடியோல வேலைக்கு சேர்ந்தேன். ரேடியோ எனக்கு பிடிக்கும், பேசுறதுக்கு பிடிக்கும், பசங்களோட பேசுற மாதிரி ரேடியோல பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஆர்ஜே ஆனேன். சரி ஓகே சொல்றோம், ஒரு 10 பேர் சிரிக்கிறானுங்க, இதே வேலையை மாத்திட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி கம்பெனிக்கு போனேன்.
என்ன தெரியும்னு கேட்டானுங்க, எதுவும் தெரியல. .NET தெரியுமானாங்க, தெரியாது சார். ஜாவா தெரியுமானாங்க, தெரியாது. யூனிக்ஸ் தெரியாது. C++ தெரியாது. என்ன தெரியும்? ஐயா உங்களை விட்டா யாருமே தெரியாது, எப்படியாவது பார்த்து கொஞ்சம் காப்பாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி உள்ள போயிட்டோம். போயிட்டு 2 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது இதுக்கு மேலே நம்மளால நடிக்க முடியாது, ஏன்னா இது வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்து ரேடியோ போனேன். ரேடியோ நம்மளை சுற்றி மேலேயும் அக்கறை காட்டுறவங்க கண்டிப்பா அவங்க கிட்ட படிக்கிற பசங்க மேலேயும் அக்கறை காட்டுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது எப்படி தெரிஞ்சுச்சுன்னா பை 1 get 1 ஜூஸ் ஆஃபர் போட்டாங்க. Thank you so much. நாம குடிச்ச ஜூஸ் தான் நல்லா இருந்துச்சு. நிறைய தான் இருக்கும்.